ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கப்போ நான் திருச்சியில் ஹோட்டலில் தங்கியிருந்தேன். ஹோட்டலில் நான் மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா எதிர்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடிக்கு ஆப்போசிட்டு ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு அப்படியே டோட்டாக அதை பார்த்து சினிமாவில் டபுள் ஆக்சர் மாதிரி அப்படியே நான் அங்கே போயிட்டேன். அது அப்படியே நான் அடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன். கேமரா எடுத்து அப்படியே நான் உட்காந்து அப்படியே அதை நான் தான் அதை எடுத்தேன். அதுதான் நான் ஒரு நேரத்தில் நான் சுவரில் கலர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இங்கே திரையில் பிரதிபலிச்சுட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ என்னையே கரெக்டாக வழிநடத்த செல்லக்கூடிய என்னோட ஆசிரியர்கள் வேறு யாருமே இல்லை. இவங்க தான். இவங்க ஆட்கள். நான் தங்கின பில்டிங்கு, நான் எங்கெல்லாம் வேலை செஞ்சேன் அங்கே தான் இப்போ நான் நல்லா இருக்கேன். சினிமாவில் தான் நான் எங்கெல்லாம் என்னோட லைஃப் போச்சோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி நான் கடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் என்னை வழிநடத்த நான் தவறாக போகிறதுக்கு எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண தேவையே இல்லை. எனக்கு என்னை சுற்றி இருக்கிறத அட்வைஸ் பண்ணாலும் போதும். இது நம்ம கயிறா நிறைய இடத்துல பெயிண்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். கரெக்ட். ஸோ கயிறில் யூஸ் ஆகும். ரோப்பில் தொங்கவே சில பில்டிங்லாம் வந்து கயிறு கட்டி ரோப்பில் தொங்கிட்டு பெயிண்ட் அடிப்போம். சில இடத்துக்கு பில்டிங்கில் நம்ம போக முடியாது. அங்கே போய் நம்ம அடிக்கவே முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் சில பில்டிங்கில் அமையாது. அப்போ நான் என்ன பண்ணிவிட்டேன், நம்ம ஃப்ரெண்டு இன்னும் சக பெயிண்டர்ஸ் இருக்காங்களா, இன்னொரு ரோப்பு கொடுக்க அந்த ரோப்பில் இடையில கட்டிடுவோம். அவர் அப்படியே இழுத்துருவார். இழுத்து விட சொல்லுங்க, வேணாம் ரிஸ்க் எடுக்காதான்றார். நீங்கள் இழுத்து விடுங்க பெயிண்ட் எல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிறேன். ரொம்ப லாங்காக இழுத்து விடுவாங்க. இப்போ சரன்னு போய் அந்த கேப்பில் போய் உள்ள மண்டையை கொடுத்து டக்குன்னு அடிச்சு ஓடியாந்துரு. அப்படியே எவ்வளோ ஹைட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? நான் ஒரு 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோரு. ஆமாம், 4 ஃப்ளோர் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். 5 ஃப்ளோர் வரைக்கும். சூப்பர். லாஸ்ட்டாக நான் எடுக்கிறேன்னா உங்களுக்காக சம்பள கவர். ஓகேங்களா? சம்பள கவர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எல்லார் லைஃப்லையுமே. ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே வாங்கினீங்க? எந்த கம்பெனியில் உங்களுக்கு கொடுத்தாங்க? சென்னையில் ஒன்று இருக்குது, மதுரையில் இருக்குது. அது ஃபஸ்ட் டைமாக நான் படிப்பை விட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போனது. நான் சில இடத்துல பதிவு பண்ணலை. ஃபஸ்ட்டு நான் மதுரையில் ஒரு டீ கடையிலே நாங்கள் பால் ஊற்றுவோம். அந்த டீ கடையிலே போய் எங்கள் அப்பாவை வேலைக்கு விட்டார். அது எதுக்குன்னா, ஒரு நாள் வேலை பார்த்தானே உடனே ஸ்கூலுக்கு போயிடுவேன் அப்படின்றக்காக வேலைக்கு விட்டார். ஒரு நான் ஃபுல்லாக வேலை செஞ்சு அதுக்கு 4,4 ரூபா கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு சம்பளம். வெறும் 4,4 ரூபா. அதுக்கப்புறம் நான் விவரம் தெரிஞ்சு திருப்பி நான் வேலைக்கு போனேன் திருப்பூரில் பனியன் கம்பெனி போய் வேலை செய்கிறப்போ அங்கே ஒரு நாளைக்கு 20 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. வாரத்துக்கு 140 ரூபா. 7 நாள் கண்டினியூவாக வேலை செய்வேன். ஸோ அதுதான். வா சூப்பர். அப்படியே டக்குன்னு பின்னாடி ஃப்ரேமாக பாருங்கள். சொல்லுங்க அண்ணா, இது எப்போ நடந்த ஒரு இது மாமன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கப்போ நான் திருச்சியில் ஹோட்டலில் தங்கியிருந்தேன். ஹோட்டலில் நான் மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா எதிர்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடிக்கு ஆப்போசிட்டு ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு அப்படியே டோட்டாக அதை பார்த்து சினிமாவில் டபுள் ஆக்சர் மாதிரி அப்படியே நான் அங்கே போயிட்டேன்.